இறைவனை நாம் பிரார்த்தனை செய்யும் விதம். இன்றைக்கு நான் ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கிறேன். குறை காண்பதை பொறுமை இன்மையையும் என் மனதிலிருந்து அகற்றிவிட்டேன். ஆக்கபூர்வமான விஷயங்கள் என் மனதில் நிரம்பி இருக்கின்றனர். மற்றவர்களுடன் நான் கொள்ளும் தொடர்பு பயனுடையதாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். என் ஆழ்மனதின் சக்திக்கு எல்லையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என் பாதையில் விளக்கேற்றி அது எனக்கு வழி காட்டுகிறது. என்னுடைய ஒவ்வொரு நாள் கடமைக்கும் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு இலக்கை அடைவதிலும் நான் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறேன். நாம் சாதாரண மனிதர்களாகிய நம்மிடம் அசாத்திய சக்தி இருக்கிறது. சிலர் அழுது பிரார்த்தனை செய்வார்கள். அழுது செய்யும் பிரார்த்தனை மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதால் அதில் தவறில்லை. அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளும் சக்தியை தருவாய் என பிரார்த்திப்பது நலம் தரும். சாஸ்திரங்கள் ஆணையும் பெண்ணையும் சமமாக பாதிக்கின்றன. குடும்பம் என்ற ஆணிவேரை அசையாமல் காத்து தன் கணவரையும் குழந்தைகளையும் புகுந்த வீட்டாரையும் மனம் கோணாமல் பார்த்து கொள்வதையே பெண்களின் அன்றாட கடமையாக கருதி சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்.